பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வாக்கியம் சொல்கிறது, தேவனுடைய மனுஷன் செம்மையானாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது, உங்கள் நோக்கம் என்ன? தேவன் நமக்கு தரும் அறிவையும் ஞானத்தையும் நாம் எப்படி உபயோகிக்கிறோம் என்பதில் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவன் தரும் ஞானம் ஒருபோதும் மனிதனுடைய அழிவுக்கு பயன்படுவதாக இருக்கக்கூடாது. ஆனால் பரிதாபம், சரித்திர காலம் முழுவதும் மனிதன் தன் அறிவை அழிவுக்கே பயன்படுத்தி வந்திருக்கிறான். மனிதன் பயணம் செய்வதற்காக கப்பல் கட்டும் அறிவை தேவன் கொடுத்தார். அவனோ யுத்த கப்பல்களையும் பதிவிலிருந்து அழிக்கும் நீர்மூழ்கி கப்பல்களையும் கட்டினான். வேகமாக பயணம் செய்வதற்காக விமானம் கண்டுபிடிக்கும் அறிவை கொடுத்தார். அவனோ மிக வேகமாக சென்று தாக்கவும், குண்டுகளை தாக்கிக் கொள்ளவும், படமெடுத்து தாக்கவும் தக்கதான அதிநவீன போர் விமானங்களையும் அவன் கட்டினான். நைட்ரஜன் போன்ற வாயுக்களை தமது அனுதின பயனுக்காக தேவன் உலகத்தில் வைத்தார். அவன் தெரிந்து கொண்ட நைட்ரஜன் குண்டுகளையும் உண்டாக்கி நோய் தீர்க்க மருந்துகளையும் உண்டாக்கும் அறிவை தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். அதையே போதை மருந்தாக மனிதன் உபயோகிக்கிறான். மனிதனின் உணவுக்காக திராட்சை செடியை தேவன் உருவாக்கினார். அதன் ரசத்தை எடுத்து புளிக்க வைத்து மதுபானம், விஸ்கி, பிராந்தி, ரம் என்று போதை தரும் பானமாக மனிதன் மாற்றினான். தன் உடலையும் உலகையும் அணுக்களில் தேவன் படைத்தார். அதை மனிதன் பிரித்து அணுகுண்டுகளை உருவாக்கினான். நண்பரே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கும் தாதுக்களை நீங்கள் எப்படி உபயோகிக்கிறீர்கள்? ஒரு நாள் அதற்கு நீங்கள் கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். மத்தேயிலே வாசிக்கிறோம் 25:19, உமக்கு முன்பாக தேவன் முன்பாக வெட்கப்படாத ஊழியக்காரனாக இருக்க வேண்டுமானால் உன் தாழ்ந்துகளை மற்றவிடத்தில் பயனுக்காகவும் ஊழிய வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்து. தன் எஜமானிடம் 5 தாளந்தை வாங்கியவன் வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஆண்டவரே, 5 தாளந்தை இடத்திலையும் ஒப்புவித்தீர், அவரை கொண்டு இதோ வேறு 5 தாளந்தை கொண்டு வந்தேன் என்றான். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தில் பேரை இவனை அதிகாக வைப்பேன், உன் எஜமானிய சந்தோஷத்திலே பிரவேசி என்றார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆமென்.